வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோ மாரிமுத்துராஜ் கோவில்பட்டி. நேயர்களே, இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இந்த மாங்கல்ய தோஷத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு ஒரு பெண்மணி அனுதினமும் வீடியோவில் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நேரம் இல்லாத காரணத்தினால் இருக்கிற வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. அதான் ஒரு மனிதனுடைய நல்ல உயர்வான நேரமும் தாழ்வான நேரமும். நல்ல நேரம் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு உறங்கவே விடாது. உறங்கிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகாது. இந்த மாதிரியெல்லாம் எழுத்துப்படி தான், விதிப்படி தான் நடக்கும். அப்படி இந்த ஜோதிடத்தின் உண்மையான சாராம்ச விதிகள்னால் நம்ம ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறது தான், அனுபவத்தில். ஏட்டுப்பாடம் என்பது நமக்கு வேணும், ஆனால் அனுபவ பாடம் தான் ஒரு மனிதனுக்கு 90%. அந்த வகையில் இப்போ மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது, அதாவது மாங்கல்யம் இருக்கு இல்லையா, ஒரு பெண் ஜாதகத்தில் 8வது இடம் மாங்கல்ய ஸ்தானம். அந்த மாங்கல்யம் மட்டும் போகிறது, அதாவது கணவன் இறந்து மாங்கல்யம் போகிறது ஒரு வகை. இது மாங்கல்யம் ஸ்தானம், அந்த மாங்கல்யம் தொங்குதல்லவா, அந்த 4 கிராம் 6 கிராம் அந்த மாங்கல்யம் மட்டும் அந்து போகிறது, அல்லது தாப்பால்லையோ அல்லது வழிப்பறியிலோ, திருடர்கள் வாயிலாக வழிப்பறியில் அத்துட்டு போகிறான் இல்லையா, இந்த மாதிரியான கூற்றுகள் இதெல்லாம் எந்த ரூபத்தில் அரங்கேற்றம் ஆகுது அப்படின்னா, 8வது இடத்து அதிபதி. இது பெண்கள் ஜாதகத்தில் 8 கூடியவன் 8வது இடத்துக்கு மாரகத்தில் அமர்ந்தாலோ, 8வது இடத்துக்கு மாரகாதிபதி சம்பந்தம் பட்டாலோ, 8வது இடத்துக்கு விரையாதிபதி பார்வைப்பட்டாலோ, 8ஆம் இடத்திற்கு 6, 8, 12 குற்றவியல் சம்பந்தப்பட்டாலோ, 8ஆம் இடத்திற்கு மைனஸான பேட்டர்ன் இருக்கும் இல்லையா. இப்போ சனிக்கு செவ்வாய்லாம் மைனஸ். இப்போது உதாரணத்துக்கு மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. இந்த மிதுன லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி யாருன்னா சனி, அவரே பாக்கியாதிபதியாகவும் வராரு. இந்த 8 கூடிய மாங்கல்ய ஸ்தானாதிபதி இந்த சனியை குரு பார்த்தாலோ, இந்த சனியை செவ்வாய் பார்த்தாலோ, அல்லது இந்த சனி 9வது இடத்துல தன் வீட்டில் ஆச்சுன்னு நினைக்கிறோம், ஆனால் 8வது இடத்த கை வச்சு 8வது இடம் சரத்துக்கு 2, 7 மாறும். அப்போ அந்த சனி மாரகத்தில் இருக்குது. அப்போ அந்த மாங்கல்யத்துக்கு பங்கம், அது தசாபுத்தி ஆதிபத்தியத்தில் அது அரங்கேற்றமாகும். இப்படியெல்லாம் ஒரு கூற்றுகள் இருக்குது. மாங்கல்யம் அந்து போய் மறுபடியும் மாங்கல்யம் போட்டுக்கிறது ஒரு வகை, அதோட மாங்கல்யமே போடாமல் இருக்கணும்னு ஒரு ரூல் இருக்கும். இது கணவனுக்கு ஆயுள் ஸ்தானங்கிறது உங்களுக்கு கணவன் இறந்து மாங்கல்யம் போகிறது அது வேற. இப்போ 7வது இடம் வீக்காக இருந்தாலும் முதல் மாங்கல்யம் போயிடும். மறுமாங்கல்யம் கட்டி மறுதாரம் கட்டி கூட சுபத்துவமாக வாழ்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும். இந்த 9 பொருத்தம் 10 பொருத்தம் பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. இந்த கூற்றுக்கள்லாம் சாதாரண ஒரு நுட்பமாக இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஜோதிடம். நானும் இந்த ஏட்டு பூக்கில் படிக்கிறேன்னு படித்தவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. இது அனுபவம், அவரவர் அனுபவ திறமைகளுக்கு ஏற்ப அந்த புரிஞ்சுக்கணும், அதை கண்டுபிடிக்கணும், அதை நம்ம 4 பேர்த்துக்கு சொல்லணுங்கிற அந்த பாக்கியம் இருக்கணும். அந்த ஜாதகத்தில் ஜோதிடம் என்பது எழுதப்பட்ட புத்தகம். இதில் நான் மாற்றி அமைச்சு கொடுக்குறேன், இந்த கோயிலில் உருள், இந்த கோயிலில் வாழைத்தாரை வெட்டு, இந்த பரிகாரம் பண்ணு, இந்த பூஜை பண்ணு, இந்த புனஸ்காரம் பண்ணு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த கோயிலில் உருண்டாலும் சரி, எந்த கோயிலில் நீங்கள் மாங்கல்யம், நீங்கள் எந்த கோயிலில் திருமணம் அரங்கேற்றமா, இதெல்லாம் எழுதி வச்சுருக்கான். அந்த ரூட்டு பிரகாரம் அப்படியே நடக்குது. நம்மளும் உருகி தருகி மன்றாடி சாமி கும்பிட்றாங்க, ஆனால் நம்ம வீட்டில் மைனஸ் நடக்குது. அப்போ அந்த கடவுள் காப்பாற்றலைங்கிறத விட நம்ம விதி கர்ம வினை எழுதுனதே அந்த கடவுள் தான். நீ இந்த நேரத்தில் பிச்சை எடுக்கணும், நீ இந்த நேரத்தில் கோடீஸ்வரனாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த மாங்கல்ய குற்றங்கள் இருக்கும், அதை நம்ம கவனப்படுத்தலாம் ஜோதிடத்தில். இந்த மாதிரி இருக்குமா, அது போனதுக்கப்புறம் நீ போட வேண்டாம், உனக்கு இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடிய ஜோதிடர் அந்த அந்த அனுபவங்கிறது இருந்தால் அழகாக பறைசாட்டலாம்.
இது மாங்கல்ய குற்றம். கலத்திர தோஷங்கிறது 7வது இடம் வீக்காக இருந்தால் அது ஒரு தாரத்தை காலி பண்ணிடும். 2வது தாரம் வந்து சுபத்துவமாக வாழ்வாங்களான்னு அந்த தாம்பத்திய ஸ்தானத்தெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். அதே வந்து 3வது இடத்துக்கு குற்றவிகள் 3வது இடத்துக்கு 6, 8, 12 மாரகங்கள் தொடர்பு கொண்டு அந்த 3வது இடத்துக்கு ஆப்போசிட்டான பிளானட்லாம் ஒன்று கூடிச்சு அப்படின்னா எல்லாம் சன்னியாசி ஜாதகம். அதுக்கு ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் நான் தரேன். தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்னத்துக்கு 3வது இடம் போகாதிபதி, உடல் உறவை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி யாருன்னா அந்த சனி பகவான். இந்த 3வது இடம் சரமா சிரமா உபயமான்னு பார்த்தா அது கும்பத்துக்கு போயிடும். அது ஒரு சிரராசி. இந்த சிரத்துக்கு 3, 8 மாரகம். யார் மாரகாதிபதி? செவ்வாயும் புதனும் மாரகாதிபதி. இந்த சனிக்கு ஆப்போசிட் பிளானட் யாரு? அந்த சந்திரன். அந்த சனி நின்ற இடத்துக்கு 6 கூடையவனா வருவான் நண்பர்களே. அப்பொழுது சனி சந்திரன் செவ்வாய் புதன் இது மிங்கிலாக இருந்தால் தனுசு லக்னம் சன்னியாசி யோக ஜாதகம். இதெல்லாம் எத்தனை கல்யாணம் பண்ணாலும், ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும், எத்தனை திருமணம் அரங்கேற்றம் பண்ணாலும் அவர்களுக்குள்ள அந்யுன்யம் இல்லாமல் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் நண்பர்களே. இந்த மாதிரியெல்லாம் சன்னியாசி குலத்துக்கு உண்டான ஜாதகத்தை கொண்டு போய் சம்சார யோகத்தில் மேட்சிங் பண்ணி தவறுதலாக அமைச்சு கொடுக்கறதுனால அமைச்சு அவங்க கொடுக்கல உங்கள் விதி வாயிலாக ஊட்டப்படுகிறது, உணர்த்தப்படுகிறது. எழுதப்பட்ட விதி அந்த ஈசனாலும் தட்டி பிடிக்க முடியாது. இந்த மாதிரி கூற்றுகளை நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். உண்மையாக பொய்யான்னு தெரியும். உண்மையான ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்கணும் இப்போ தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு அதுக்கு தக்கவாறு நம்ம போயிட்டா ஏதோ 10 அடியில் ஒரு 7, 8 அடி குறையத்தான் செய்யும். அந்த பாக்கிய விமோச்சனமும் அந்த ஜாதத்தில் இருந்தால் உண்மையான ஜோசியரை அவங்க பார்த்துருவாங்க. என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் ஆன்லைன் புக்கிங் நம்பர் கீழே வருது. அதை புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் பெற்று பணத்தை செலுத்தி பார்த்துக் கொள்ளலாம். வாய்ப்புக்கு நன்றி கூடி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.